போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயும் பூக்கள் தூவும் காலம். வணக்கம்னா இப்படி ஒரு இசை வணக்கத்தோடு ஆரம்பிக்கணும். நடுவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு விழா. உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி ரசிகர்களுக்கு பொங்கல் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவர்களே வணக்கம். அற்புதமான தலைப்பு. மனுஷன் சந்தோஷமாக இருந்தது, வசந்த காலமாக வாழ்ந்தது, அந்த காலமாக இந்த காலமாக, அவ்வளோதான். எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேர் வந்து அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்கன்னு தெரில. அதுவும் என் தம்பி வந்தான். உலகத்திலேயே அவன் பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒருவேளை நிகழ்காலம் நல்லா இல்லையோ, நான் யோசித்தேன், நிகழ்காலம் நல்லா இல்லையோ. ஏன்னா 25 வயசு பையனுக்கு பிபி, சுகரு, பிளட் ப்ரெஷரு, கிட்டத்தட்ட அவனுக்கு கேன்சர் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்கிற மொத்த வியாதியும் சொல்லி புலம்பிட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக நகர்த்திட்டு போகிறதுக்கு இன்னைக்கு என்ன சார் இல்லை? இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை ஒன்னே ஒன்று தான். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்க யாருமே பிரச்சனை இல்லை சார், பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இருக்கிறவங்க பூரா நாங்கள் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான். தம்பி, உங்களை முன்னாடி கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கு நீங்கள் எதுக்கு மட்டும் கைதிட்டுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் பெருமையாக சொன்னால் கைதிட்டுவாங்க. அதனால் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஊரில் இருக்க எல்லாருமே பசங்களை பார்த்து கேட்குறாங்க. ரொம்ப ஒரு கொடுமையான வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? தம்பி என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னையா? போற வரவெல்லாம் கேட்குறீங்க, பொட்டில் வைக்கிறவெல்லாம் கேட்குறீங்க, தம்பி என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டா வந்து கிழிச்சிட போறீங்களா? உன் கூட சுத்தினதெல்லாம் உருப்பிட்டுருச்சு, நீ எப்போதான் முன்னேற போற? என்னைக்காச்சும் அவன் திருப்பி கேட்டிருக்கானா, உங்க கூட சுத்தவங்கலாம் மண்டையை போட்டாங்க, நீ எப்போ போட போறீங்கன்னு? நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்கிட்டையும் ராஜ் டிவி வாயிலா ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு யாராவது வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனீங்கன்னா பத்திரிக்கை மட்டும் வச்சுட்டு வாங்க. தம்பிக்கு எப்போ கல்யாணம்னு பத்த வச்சுட்டு வராதீங்க. நீங்க மாட்டும் கேட்டு விட்டு போயிடுவீங்க. அவன் மாட்டு முழிக்கிற பிரச்சனை அவனுக்கு தான் சார் தெரியும். இன்னைக்கு இருக்கிற பசங்களாம் அவ்வளவு தெளிவா இருக்கான். அவனுக்கு என்ன வேணும்ன்றது அவனுக்கு தெரியுது சார். அக்கா சொன்னாங்கல்ல, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சோம், நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு 10வது படிக்கிற பையன், 8வது படிக்கிற பையன், 5வது படிக்கிற பையன் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டும் யூடியூப்ல வீடியோ போட்டும் லட்ச லட்சமா சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு வீடு வாசல் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். அவன் வாழ்க்கை என்னன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு எப்படி சார் பாட்டு கொடுக்குறோம்? உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு, சுபவேடை நாளை நாளை சூடிடு. ஆட எவனுக்கு என்ன வனம், எவனுக்கு என்ன குணம் கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைபட்டான மரம் கண்விழி அதுவரை ஒரு மனமே. சிங்கரடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்ப இடவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதல்ல இடஞ்சிங்க பாடையப்ப, பாடையப்ப பாடையப்ப பாடையப்ப, நெஞ்சில்லாரு பாடையப்ப, பின்னால் ஒரு பாடையப்ப, யுத்தம் ஒன்று வருகையும் 10 வீரன் பாடையப்ப, பாடையப்ப பாடையப்ப பாடு. பாசமுள்ள மனிதனப்பா, நான் நீச வச்ச குழந்தையப்பா, என்று நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வட
வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. அப்படி கொடுக்கணும் சார் பாட்டு. அதை விட்டுட்டு நாங்கள் அந்த காலத்தில் என்னதான் பண்ணீங்க? அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கும்போது பவுனு 10 ரூபா, என்ன 50 பவுனா வாங்கி வச்சுருந்த, இல்லை 5 லட்சம் பவுன் வாங்கி வச்சுருந்தியா? நாங்கள் அந்த காலத்தில் ஏக்கர் 100 ரூபா, எத்தனை ஏக்கர் வாங்கி போட்டிருக்க? இன்னைக்கு இருக்கிற காலத்தில் சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காலத்தில் மனுஷன் என்ன ஸ்டேட்டஸில் வாழ்ந்தான்னு பார்த்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு மனுஷன் என்ன ஸ்டேட்டஸ் போடுறோன்னு பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். எங்க ஊர்ல ஒரு ஆளு அந்த காலத்துல அந்த காலம் 46 வருஷமா சொன்னாரு, எந்த காலம்னே சொல்ல முடிஞ்சு போயிட்டாரு. இந்த போன்ல ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இவங்க அந்த காலத்து ஆளுங்க பண்ற பிரச்சனை இருக்கு. தினைக்கும் காலையில ஒரு பூ போட்டு குட் மார்னிங் நான் கேட்டேன் உங்ககிட்ட. இது கூட பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்கிட்டையும் ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சாமி போட்டோ சாமி வீடியோலாம் வைக்காதீங்க, வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? காலையில் எங்கே உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க? அங்கெல்லாம் சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமா? இவன் பாட்டு எவனோ ஒருத்தன் போட்டு விட்டு எங்கேயோ ஒன்று பார்த்து டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவங்க வாழ்கிற காலம் சார் அது. காதலுக்கு வந்து அக்கா வந்து பேசுனாங்க, உங்கள் பாட்டில் எவ்வளவு குறை இருக்குது, எவ்வளவு குறை இருக்குது. டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாடு ஓமா உள்ள. வாட் இஸ் த ராங் இன் திஸ்? இதில் என்ன தப்பு இருக்குது சார்? அப்பா அம்மா வீட்டில் இல்லாத போது ஒரு பொண்ணு ரோட்டில் போய் விளையாடி யாராவது பிடிச்சின்னு போயிட்டா நீங்களே சார் பார்த்துப்பீங்க. அதில் அடிக்கடி நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, பாட்டி ஸ்கூலில் சேர்ந்துக்கப்பா, அடிக்கடி பாட்டியை போட்டு தள்ளாத, ஏன்னா லீவ் வைக்கிறதுக்கு பாட்டி தான் செத்து போச்சுன்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்லி லீவ் எடுக்கிறாங்களே, நானும் சொல்லிவிட்டேன். நான் தான் வந்து தமிழ் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சோஷியல் சயின்ஸில். அதனால் என் மேலே வாத்தியார் கொஞ்சம் ஒரு பாசமாக இருப்பாங்க. நானும் போட்டு விடுமே கழுத ஒரு லீவை ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி செத்து போச்சான்ட்டேன். சொல்லிவிட்டு நாளையாளுக்கு நான் வீட்டுக்கு வர்றவங்கள 7 வாத்தியார் மாலையோடு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 7 பேருக்கு எங்கள் பாட்டி தான் டீ போட்டே கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் நடக்குன்னு எனக்கு எப்படி நடந்திருக்கு பாருங்க. அதே பாட்டி தான் சொன்னேன், ஓட்டப்போட்டில் கலந்துக்கிறேன் பாட்டி, பார்த்து மெதுவாக ஓடுப்பா அப்படின்னுச்சு. கடைசியில் 13ஆவது ஆளாக வந்தேன் நான். அது பேச்சை கேட்டேன். நீங்கள் பாட்டிக்கு ஃபோட்டோ போடுற ரேஞ்சுக்கு போய் பாட்டியை போட்டு தள்ளின காலம் சார் அது. இன்னைக்கு பாட்டி கூட சேர்ந்து ரீல்ஸ் போட்டு பாட்டியை பியூட்டி ஆக்குற காலம் சார் இந்த காலம். வந்து நாங்கள் தான் காதலில் பயங்கரமாக பண்ணோம், எங்கள் காதல் பாட்டு அப்படி இருந்துச்சு. காலங்களில் அவள் நான் கேட்குறேன், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. எப்போதான் அவள் மனுஷியாக இருப்பா? அவளுக்கு என்னங்க சொல்ல போறீங்க? ஒரு பொண்ணை பார்த்து கவிதையாக வர்ணிச்சு அந்த பொண்ணுக்கு பாட்டு கொடுங்கன்னா உட்காந்து கேலண்டர் எடுத்து உட்காந்து கணக்கு போட்டுனுக்குறாங்க. இது பரவாயில்ல. இன்னொரு பாட்டில் ஒருத்தர் பாட்டார், எந்த கலைஞனும் அவளை சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் இருந்தார்னா. நான் கேட்டேன், என்ன சார் மறுபடியும் சொல்லுங்க. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அவன் திருப்பி கேட்டான், அப்ப நீ என்ன பண்ண போற? எவனோ ஒருத்தன் செலவைப்பான், எவனோ ஒருத்தன் லெட்டர் கொடுப்பான், நீ லாலிபி வாங்கி சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்பியா? ஒரு பொண்ணை வர்ணிச்சுப்பான்னா எப்படி சார் பண்ணணும்? நீங்கள் அந்த காலத்து பாட்டை எல்லாம் பாருங்களேன். ஒரு பொண்ணை வர்ணிக்கிறான்னா உடனே அவங்கள நீலான வேண்டியது, அவள் தங்க ரதம் மாதிரி இருக்கா, வெள்ளையா இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா, அந்த பொண்ணை வந்து ஒரு மிகைப்படுத்தியே பேசுவாங்க. ஆனால் எங்கள் பாட்டில் அப்படி இல்லை சார். அவள் எப்படி தெரியுமா இருந்தா? ஒரு இளையராஜா பாட்டு மாதிரி இருந்தா சார். ஒரு பொண்ணை வர்ணிக்கும் போது இளையராஜா பாட்டை விட ஒரு விஷயம் அழகாக இருக்க முடியுமா? அப்படி கொடுத்தான். நள்ளிரவு ஏங்க நம்ம இசை ஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச பொட்டருல வீசும் உச்சி மலை காத்தா புன்னகையில் ஏண்டா நெஞ்ச பொழிஞ்ச சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கள் சேராதோ செங்கல்ல அடகாத்து ஒன்ன நானும் சுகமா வச்சுக்கிறேன், உன சேர பிறந்தேன்னு என நான் வச்சுக்கிறேன். கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. அப்படி கொடுக்கணும் சார் காதல் பாட்டு. பிரச்சனை எந்த காலத்துல சார் இல்ல? எல்லா காலத்திலையும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்கானா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த காலத்திலையும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவன் இந்த நிகழ்காலத்தில் வாழ்றான்.
பொதுவா எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன சார்? உங்க வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த இப்படி கேட்ட பின்னாடி பிரச்சனை தான். யார்ட்டுமே நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. ஒருத்தனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னப்பா பிரச்சனை என்னப்பா? எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்கு சார் அப்படின்ட்டா. அவன் பேர் லட்சுமி நாராயணன் தானே? கீழே ஒரு சார் பார்க்குறாரு. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே சிரிக்கிறாங்க. எங்களை எதுக்கு நீங்கள் வம்புடியாக கூப்பிட்டு வந்தீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்லையும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம வீட்டுக்காரம்மா தான், மனைவி தான். நீ இங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். அனைத்து தாய்மார்கள்ட்டையும் கேட்குறேன், உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் மேல கோவம் வந்தா அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சின்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல, தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பரண மேல வச்சுன்னு உட்காராதீங்க. நீங்க எதுக்கு கோச்சிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷனா இதை கண்டுபிடிச்சிட்டாலோ அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, இந்த நம்பரை பார்த்துட்டாலோ அந்த மெசேஜை பார்த்துட்டாலோ பதறி திரிதான் சார். அதுவும் தட்டில் சோத்தை போட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க, சாப்பிட்டு முடிங்க ஒன்று பேசணும். இறங்குமா சார் அந்த சோறு? என்ன கேட்க போறா, எதை கேட்க போறான்னு சோத்தை குழைச்சிக்கிட்டே உட்காந்து. இந்த உலகத்துல இது வரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும், கணவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்காத மனைவி உலகத்திலே கிடையாது. என்ன வார்த்தை தெரியுமா? நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன், இதே வேற ஒருத்தியா இருக்கணும். அந்த வேற ஒருத்தி யாருன்னு கேட்டா நம்மளை பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. இந்த பிரச்சனை என்ன இன்னைக்குனே இருக்கா? காலத்துக்கு இருக்கு சார். இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க நிகழ்காலத்தில். போன வாரம் எங்கள் வீட்டில் சண்டை. வெளியே கூட்டு போகிறேன்னா லேட்டாக வந்துட்டேன், வழக்கம் போல். ½ அன் அவர் தான் சார் லேட்டு. வந்தோன்னே காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா, அரை மணி நேரம் லேட்டாக வந்துட்டா போயிட்டு. ஏய் இல்லை, 30 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, 30 வருஷம் என் வாழ்க்கையில் லேட்டாக வந்திருக்கே, என்னைக்காச்சும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படியே லைட்டாக மூஞ்சி மாறிச்சு. ஆனாலும் மூஞ்சை திருப்பின அப்படியே போனான். டபக்குன்னு ஒரு பாட்டு போட்டேன். முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம், ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும், எனக்கு இது போதும் உன்னை சேர. உன்னை சேர எதிர்பார்த்து இன்னும் 7 ஜென்மம் ஏங்கினேன் அப்படின்னு பாடின உடனே டபக்குன்னு அப்படி ஸ்கூல் ஆயிட்டேன் சார். வாழ்க்கையை சால்வ் ஆகி கொண்டு போயிட்டோம். நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மனுஷனுக்கும் குரங்குக்கும் என்னென்ன வித்தியாசம்? வாழுதான் வித்தியாசம். வாழுதான் வித்தியாசம். நீங்க குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கிளையிலேருந்து இன்னொரு மரக்கிளைக்கு ஈஸியா தாவும். மனுஷனால ஒரு மரக்கிளையிலேருந்து இன்னொரு மரக்கிளைக்கு ஈஸியா தாவ முடியல. ஏன்? குரங்கு பிடிச்சிருக்கிற கிளைய விட்டுட்டு இன்னொரு கிளைய பிடிக்குது, அதனால அதால தாவ முடியுது. மனுஷங்க நம்ம வாழ்க்கையில பிடிச்சிருக்கிறத என்னைக்கும் விடுறதே இல்லை, அதனால தான் நம்மளால நகர்ந்து போகவே முடிய மாட்டேங்குது. ஆனா எல்லாத்தையும் விடுற அந்த குரங்கு எப்படி தெரியுமா மாட்டோம்? குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பானை செய்வாங்க. அந்த பானையோட வாய் ரொம்ப சின்னதா இருக்கும். அது கை மட்டும் உள்ள போற அளவுக்கு சின்ன வாய் இருக்கும். பானைக்குள்ள அதிரசம், முறுக்கு, குரங்குக்கு பிடிச்ச மொத்த ஐட்டத்தையும் உள்ள போட்டு ஒரு ஓரமா வச்சிருவாங்க. நம்மால் அங்கங்கன்னு சுத்திட்டு ஓடி வந்து அப்படி கையை உள்ள விடுவாரு. கைக்கு எவ்வளவு மாட்டுதோ மொத்தத்தையும் பிடிச்சி எடுத்துப்பாரு. உள்ள பிடிச்சிருக்கிறத விட்டா கை வெளியே வந்துடும். விடாம பிடிச்சிட்டே இருக்கும். மண்டையிலே ஒன்று தட்டி கூட்டி போயிடுவாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சில விஷயங்களை பிடிச்சே வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் விட்டு பாருங்க, அவங்க போக்குல வாழ்க்கை நல்லா இருக்கும். நாங்க அந்த காலத்தை பிடிச்சி வைக்காதீங்க சார். டெக்னாலஜி மாறுது சார். இந்த காலத்துல எதுவுமே சரியில்லை. அது காரணம் என்னன்றது சிம்பிளா ஒரு கதையில சொல்றேன் சார் உங்களுக்கு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஒரு 60 வயசு. அந்த ஐயாக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து ரோட்ல யாரு போனாலும் அசிங்கமா திட்டுவார். போறவரவனை எல்லாரும் திட்டுவார். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கூடையும் சண்டை. ஒரு நாள் அந்த ஐயாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நெஞ்சை பிடிச்சிட்டு தான் பசங்க 2 பேரையும் கூட்டாரு. தம்பி, அப்பா வாழ்ந்த வரைக்கும் நல்லவனா வாழல, செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா நல்லவன் இந்த ஊர் சொல்லணும், அந்த மாதிரி நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டார். காரியம் எல்லாம் முடிஞ்சது. பசங்க யோசிச்சாங்க, எப்படா அப்பனை நல்லவனாக்குறது? அந்த ஆளை நல்லவனாக்க முடியுமா சார்? ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் சண்டை வாங்கி வச்சுக்காரு. அவர் நல்லவனாக்கவே முடியாது. யோசிச்சான். அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு 2 பசங்களும் வீட்டை உருட்டு கட்டியோட வந்து உட்காந்தாங்க.
ரோட்டில் எவன் போனாலும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஊரே சொல்லிச்சு, அவங்க அப்பா எவ்வளோ நல்லவன்டா, அசிங்கமா தான் பேசுனான், இவன் கட்டை எடுத்து அடிக்கிறான். அன்னைக்கு காலத்தை நீங்கள் ஒழுங்காக வச்சுருந்தா நாங்கள் ஏன் சார் இன்னைக்கு இப்படி மாறுறோம்? இருந்ததை பூரா காலி பண்ணி விட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் சரியில்லை. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம பொங்கல் திருநாள் விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கோம். உலகத்திலேயே எத்தனையோ பண்டிகை இருந்தாலும் எல்லா பண்டிகைகளும் நம்ம குடும்பத்துக்கும் கடவுளுக்குமானதாக இருக்கும். பொங்கல் மட்டும்தான் மனுஷனுக்கும் மாட்டுக்குமானது. நம்ம சொந்தங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற உறவுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும்தான். பொங்கலுக்கு முன்னாடி நாள் என்ன? போகி. போகியுடைய முதல் விஷயமே பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பொங்கல். அந்த 3 பழசையும் கொண்டு போய் கொளுத்திருங்க. புதுசை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. பொங்கல்னா எப்படி இருக்கணும்னா இந்த பாட்டோட இருக்கணும். போடா என்ன விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவா, சும்மா நில்லுடாடு. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூடம் பத்த வச்சு காயலா. கைவோரக்கும் நாளை விடியும் நல்ல பேழை, பொங்கப்பான வெள்ளம் போல பாயலா. அச்சு வெள்ள பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிடு மனசுக்குள்ள பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை விட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். இங்க எல்லாரும் டெக்னாலஜி யூஸ் பண்றோம், ஃபோன் யூஸ் பண்றோமா? எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியலன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? மேப் போட்டு போறோம். கரெக்ட்டுங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வழி தெரியலன்னா மேப் போட்டு போறோம். மேப்போட ஸ்பெல்லிங் என்ன? MAP. நம்ம ஒரு இடத்துல இருந்து தெரியாத ஒரு இடத்துக்கு போறதுக்கு மேப் போட்டு போறோம். அந்த மேப்போட ஸ்பெல்லிங் MAP. வாழ்க்கையில சரியான இடத்துக்கு போறதுக்கும் ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்பை ஃபாலோ பண்ணா வாழ்க்கையில சரியான இடத்துக்கு போகலாம். அந்த மேப்போட ஸ்பெல்லிங்கும் MAP தான். மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இவங்க மாதிரியான கருத்துக்களை உள்வாங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப இனிமையானது, சந்தோஷமானது. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நடுவர் அவர்களே, நீங்க வசந்த காலம் அந்த காலம்னு தீர்ப்பு கொடுங்க, கடந்த காலம்னு சொல்லுங்க, நிகழ்காலம்னு சொல்லுங்க, இல்ல மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல ராமாயணமா மகாபாரதமான்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல தீர்ப்பு கொடுக்காம கூட விடுங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பேசுன பேமெண்ட்டையும் பஸ் காசையும் கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ராஜ் டிவியில் இதை சொன்னாதான் மக்கள்கிட்ட போய் சேரும். இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை விலை கூட ஏறிடுச்சு. இந்தியாவில் இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளரின் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள்லாம் சேர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி கொடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நிறையா பேமெண்ட் கொடுங்க. இந்த வருஷத்துலேருந்து எங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து விடுங்கன்னு சொல்லி உங்கள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து ராஜ் டிவி ரசிகர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.